Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna paathom appadina variables na enna paathom, aprom oru value va eppadi variable ku assign pandradhun paathom, aprom variable name pandradhukku ennennalla namalukku rules irukku nu paathom. Previous video paakama yaravadhu straight and the video paathittu irkeenga appadina description la link irukku, so please previous video um poi paarenga so that ungalku inime paakra concepts ellame better ah puriyum. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா டைப்னா என்ன, அப்புறம் அதில் என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இன்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அப்புறம் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு இருக்குது, அதோட யூஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜூபிட்டர் நோட் புக்கில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி வேரியபிள்ஸ்னால் என்னென்னா நம்ம தர ஒரு வேல்யூவோ இல்லை ஒரு டேட்டாவையோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் வேரியபிள். ஸோ அதுதான் நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னர்னு சொல்லுவோம். இப்போது இந்த இடத்துல இதை பார்த்த உடனே நம்ம ஹியூமன்ஸ்க்கு எப்படி புரியும்? ஹியூமன்ஸுக்கு இப்போ இந்த சக்திங்கிற வேல்யூவை பார்க்கும்போது நம்ம என்னென்னு புரிஞ்சுப்போம்? ஸோ இது ஆல்ஃபபெட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ மறுபடியும் இந்த 20ங்கிற வேல்யூவை பார்க்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னா ஒரு ஹோல் நம்பர் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அப்புறம் 5.6 அப்படிங்கிற வேல்யூவை பார்க்கும்போது நம்ம மைண்டு டெசிமல், அதாவது டெசிமல் வேல்யூ அப்படின்னு புரிஞ்சுக்கும். ஸோ இது இன் கேஸ் ஆஃப் ஹியூமன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஸோ ஹியூமன்ஸுக்கு புரிகிற லாங்குவேஜ் வேறு, கம்ப்யூட்டர்ஸ்க்கு புரிகிற லாங்குவேஜ் வேறு. ஸோ இந்த இடத்துல இப்போ கம்ப்யூட்டர் இதை எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்தையுமே அது ஸ்ட்ரிங்குன்னு கன்சிடர் பண்ணும். அதுக்கப்புறம் ஹோல் நம்பர்ஸ், அதாவது 10, 20, 22, 25 இந்த மாதிரி எந்த நம்பராக இருந்தாலுமே அதை இன்டீஜர் அப்படின்னு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் டெசிமல் வேல்யூஸ் எதுவாக இருந்தாலும் லைக் பாயிண்ட் இருக்க மாதிரி 5.6, 2.0 அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே அதை ஃப்ளோட்டிங் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ கம்ப்யூட்டருக்கு இதெல்லாம் தான் புரியும். இப்போது ஸ்ட்ரிங்கிறத எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா STR அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இன்டீஜர் எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா INTன்னு டினோட் பண்ணுவாங்க. ஃப்ளோட்டிங் வேல்யூ எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா FLO18 டினோட் பண்ணுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் சொன்னால் தான் கம்ப்யூட்டருக்கு புரியும். ஸோ இப்போ இருக்குது பார்த்தீங்களா, STR, INT, ஃப்ளோட். ஸோ இந்த மூணுமே தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்ப்யூட்டருக்கு புரியறது இந்த மாதிரி சொன்னால் தான் கம்ப்யூட்டருக்கு புரியும். ஸோ இது தான் நாம் டேட்டா டைப்னு சொல்கிறோம். டேட்டா டைப்ஸ் இந்த 3 தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, டேட்டா டைப்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு நியூமரிக், செகண்ட் ஸ்ட்ரிங், நெக்ஸ்ட் லிஸ்ட், அப்புறம் டப்பிள்ஸ், டிக்ஷனரி அண்ட் செட். ஸோ இது எல்லாமே டேட்டா டைப்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரிக்கில் இன்னும் ஃபர்தர் டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஃபஸ்ட்டு இன்ட், செகண்ட் ஃப்ளோட், தேர்டாக ஒரு டைப் இருக்குது. அந்த டைப்பை தான் நாம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காம்ப்ளெக்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரு நம்பர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா A+BJன்னு இருக்கும். அதாவது 10 + 5J. ஒரு ரியல் பார்ட், ஒரு இமேஜினரி பார்ட்னு இருக்கும். ஸோ இங்கே 10ன்னு இருக்கிறத ரியல் பார்ட்னு சொல்லுவாங்க, 5Jங்கிறத இமேஜினரி பார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக போக வேண்டியதில்லை. ஸோ இது ஆல்மோஸ்ட் மேத்தமெட்டிக்கலாக தான் வரும். பட் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ண போகிறது இன்ட் அண்ட் ஃப்ளோட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் நாம் இந்த காம்ப்ளெக்ஸுங்கிற டைப் ஜாஸ்தி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்னா உங்களுக்கே என்னென்னு தெரியும், ஆல்ஃபபெட்டிக் கேரக்டர்ஸ் இருக்க எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் ஸ்ட்ரிங்னு கன்சிடர் பண்ணும். அதுக்கப்புறம்
லிஸ்ட், டப்பிள்ஸ், டிக்ஷனரி அண்ட் செட். ஸோ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்றொன்றுமே ஒவ்வொரு பெரிய கான்செப்ட். ஸோ இது எல்லாமே நாம் ஃபர்தர் வீடியோஸில் ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ரோக்ராமிங்கில் எப்பயுமே நம்ம வந்துட்டு எல்லா வேல்யூஸையும் முன்னாடியே ப்ரீடிஃபைண்டாக நம்ம தந்துட மாட்டோம். சம்டைம்ஸ் ஒரு சில ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கும் போது நம்ம யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு எப்படி யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறது அப்படின்னா, இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம அவங்கக்கிட்டேருந்து இன்புட் வாங்குவோம். ஸோ அது எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூசர்கிட்டேருந்து நாம் நேம், ஏஜ், ஹைட் இது மூணுமே வாங்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நேம் ஈக்குவல்ஸ் டு input of enter your name. அதுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்டேருந்து வாங்க வேண்டியது ஏஜ். ஸோ ஏஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு input of enter your age. ஸோ நெக்ஸ்ட் அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்க வேண்டியது ஹைட். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல்ஸ் டு input of enter your height. ஸோ இதை நான் ரன் பண்ணும்போது நீங்கள் பாருங்களேன், என்ட்ரி யோர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு கர்சர் பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரோக்ராம் இந்த ஃபர்ஸ்ட் லைனை ரீட் பண்ணும். ஸோ நேம்ங்கிறது ஒரு வேரியபிள், அதுக்கப்புறம் இன்புட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டபுள் கோட்ஸில் நம்ம என்ன தந்திருக்கோமோ அதை அப்படியே நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ விச் மீன்ஸ் கம்ப்யூட்டருக்கு தெரியும் இந்த மாதிரி யூசர்கிட்டேருந்து நம்ம ஒரு வேல்யூ வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இங்கே ஒரு கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த இடத்துல நாம் நம்மளோட வேல்யூவை நாம் தரணும். நான் இப்போ என்னோடய வேல்யூ சக்தின்னு கொடுத்துட்டு என்ட்ரு தரேன். என்ட்ரு கொடுத்தனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னோட கோட் செகண்ட் லைனுக்கு போயிடுச்சு. ஸோ செகண்ட் லைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே சக்தின்னு ஒரு வேல்யூ வாங்கிச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த சக்திங்கிற வேல்யூவை இந்த நேம்னு ஒரு வேரியபிள்குள்ளே அது போய் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் லைன் ரீட் பண்ணும்போது என்டர் யோர் ஏஜ். ஸோ இங்கே டபுள் கோட்ஸில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது எனக்கு அப்படியே இந்த இடத்துல என்டர் யோர் ஏஜ்னு வருது. ஸோ இந்த இடத்துல என்னோடய இன்புட்காக சிஸ்டம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நான் ஒரு வேல்யூ தரேன். ஸோ அந்த வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 23 கொடுத்துட்டு என்ட்ரு தரேன். ஸோ மறுபடியும் இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே தந்த 23ங்கிற வேல்யூ இங்கே ஏஜில் போய் ஸ்டோர் ஆகிடும். அதாவது ஏஜ்ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். மறுபடியும் அடுத்த லைன் இந்த லைனை ரீட் பண்ணோம். ஸோ மறுபடியும் அதே மாதிரி இருக்கிறதுனால என்டர் யுவர் ஹைட் நம்மளோட இன்புட்காக வெயிட் பண்ணோம். ஹைட் நான் 5 feet 6 inches. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு ரேண்டம் நம்பர் தரேன். என்ட்ரு கொடுத்தோடனே நான் ஹைட்டில் இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுத்தேனோ அது எனக்கு இங்கே ஹைட்னு வேரியபிளில் போய் அசைன் ஆகிடும். இப்போது நான் யூசர்கிட்டேருந்து வாங்கின இன்புட்ஸ் எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் போய் அசைன் ஆகியிருக்கான்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, விச் தி ஹெல்ப் ஆஃப் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அதை எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போது பிரிண்ட் ஆஃப் நேம் கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல சக்தின்னு வருது. ஸோ நான் யூசர்கிட்டேருந்து என்ன பேர் நான் வாங்கினனோ அது எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு ஏஜ்க்கும் காட்டும். ஸோ ஏஜ் நான் ரன் பண்ணும்போதும் 23 நான் என்ன வேல்யூ வாங்கினனோ அந்த வேல்யூ காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் ஹைட். ஹைட் கொடுக்கும்போது நான் ஹைட்டுக்கு என்ன வேல்யூ கொடுத்தனோ ஸோ அதுதான் எனக்கு இந்த இடத்துல காட்டுது. ஸோ இப்படி தான் யூசர்கிட்டேருந்து ப்ரோக்ராம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும்போது நாம் ஒரு வேல்யூவை வாங்கி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். இப்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நாம் கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே கரெக்டான டேட்டா டைப்பில் தான் போய் சேவ் ஆகியிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படின்னா, வித் தி ஹெல்ப் ஆஃப் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டைப்னுங்கிறது கீவேர்ட். ஸோ ப்ராக்கெட்குள்ளே என்னோடய வேரியபிளோட நேம் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணும்போது என்ன எனக்கு ரிசல்ட் தரும் அப்படின்னா, இந்த நேம்னுங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குது, சக்தினுங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இந்த சக்தினுங்கிற வேல்யூவோட டேட்டா டைப்பை எனக்கு சொல்லும். ஸோ இந்த வேல்யூ தான் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ இது கரெக்டாக தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. ஸோ டைப் ஆஃப் நேம் கொடுக்கும்போது நேம்னுங்கிறது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு str அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி ஏஜ்க்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். டைப் ஆஃப் ஏஜ் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போது நான் டைப் ஆஃப் ஏஜ் கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு இதுக்குமே எனக்கு ஸ்ட்ரிங்னு தான் சொல்லுது. பட் ஆனால் நான் இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன், 23. ஸோ 23 அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி பார்த்தா இன்டீஜர் வேல்யூ. அப்போ அது நம்மளுக்கு இன்ட்டுன்னு தானே சொல்லணும். பட் அப்படி சொல்லாமல் எனக்கு ஸ்ட்ரிங்னு சொல்லுது. சரி, ஓகே. இப்போது ஹைட் எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம். டைப் ஆஃப் ஹைட். ஸோ
ஸோ நான் ஹைட்டை ரன் பண்ணும்போதே எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் தான் சொல்லுது. பட் நான் இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்னா டெசிமல் வேல்யூ கொடுத்துருக்கேன். பட் எனக்கு இந்த இடத்துல சொல்லும்போது என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்ட்ரிங்னு சொல்லுது. ஸோ இது எல்லாமே மெமரியில் போய் சேவ் ஆகும்போது ஸ்ட்ரிங்னு ஒரு டேட்டா டைப்பில் தான் போய் சேவ் ஆகியிருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம யூசர்கிட்டேருந்து எந்த ஒரு டேட்டா வாங்கினாலுமே பை டிஃபால்ட் அது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் இதால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம இந்த ஏஜோட வேல்யூவை வந்து நம்ம மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் வந்து 23 இருக்குது. இதோட நான் வந்து ஒரு +3 நான் வந்து ஆட் பண்ணணும். அது எப்படி நம்ம ஆட் பண்ணுவோம்? ஏஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏஜ் +3 கொடுத்துட்டு print of age. இது கொடுத்துட்டு நான் ரன் பண்ணும்போது பாருங்களேன். ஸோ 23யும் 3யும் ஆட் பண்ணி எனக்கு 26னு தானே வரணும். பட் அப்படி வராமல் எனக்கு ஒரு எரர் மெசேஜ் வந்திருக்கு. என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னா ஸ்ட்ரிங்கை இன்ட்டோட என்னால் ஆட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா இங்கே நாம் கொடுத்துருக்கிற ஏஜ்னுங்கிற வேல்யூ வந்துட்டு பை டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப்பில் சேவ் ஆகியிருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன ஆட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா 3ன்னு ஒரு இன்டீஜர் வேல்யூவை நம்ம வந்து ஆட் பண்ண சொல்கிறோம். நீங்களே ரியல் டைமில் யோசிச்சு பாருங்கள், ஆல்ஃபபெட்ஸோட நம்மளால் இன்டீஜர் வேல்யூவை ஆட் பண்ண முடியுமா? ஸோ சக்தின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ சக்தின்னு ஒரு வேர்டோட 3 ஆட் பண்ணுன்னு சொன்னால் இந்த ஆப்ரேஷன் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதே ப்ராப்ளம் தான் இங்கேயும் நடக்குது. ஸோ இது ஆக்சுவலாக ஸ்ட்ரிங்கில் இருக்கிறதுனால என்னால் +3 ஆட் பண்ண முடியாதுன்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த எரர் வருது. ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம டேட்டா டைப் கன்வர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏஜ்னுங்கிறத இன்டீஜராக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் யோ ஏஜ் கொடுத்துட்டு என்ட்ரு தரேன். என்ட்ரு கொடுத்தோன்னே என்ட்ரு யோ ஏஜ் நான் மறுபடியும் 23ன்னு கொடுக்குறேன். 23ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இன்புட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் டபுள் கோட்ஸில் என்ன இருக்கோ அது அப்படியே இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிவிடும். என்ட்ரு யோர் நேம்னு என்ட்ரு யோர் ஏஜ்னு பிரிண்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் யூசரோட இன்புட்காக வெயிட் பண்ணும். ஸோ நம்ம 23ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ட் ஆஃப் 23. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 23யை இன்டீஜராக ஃபஸ்ட்டு வந்து மாற்றும். ஸோ 23 வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்றும். இன்டீஜராக மாற்றினதுக்கப்புறமேட்டு நம்மளோட வேரியபிள் ஏஜில் எடுத்துகிட்டு போய் சேவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போது இந்த 23ங்கிறது ஸ்ட்ரிங்காக இல்லாமல் இன்ட் டேட்டா டைப்பில் நம்மளுக்கு இந்த ஏஜில் போய் சேவ் ஆகிருக்கும். இப்போ இதோட டைப் நாம் செக் பண்ணி பார்க்கலாம். டைப் ஆஃப் ஏஜ். இப்போ நான் ரன் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு வந்து இன்ட்டுன்னு வந்துருச்சு. இப்போ என்னால் அந்த ஆப்ரேஷனை ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏஜ் +3 print of age. இது நான் ரன் பண்ணும்போது பாருங்கள் ங்கிற என்னோட ஏஜ் வேல்யூவோட +3 ஆட் பண்ணி 26ன்னு எனக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக வாங்குகிற ஒரு வேல்யூவை இன்ட்டாக நம்ம மாற்றுறோம் இல்லையா? ஸோ இதை தான் டேட்டா டைப் கன்வர்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஃப்ளோட்டும் இருக்குது. மறுபடியும் நம்ம ஃப்ளோட்டும் இதே மாதிரி நம்ம ஃப்ளோட்கான டைப்பாக மாற்றிக்கணும். ஸோ அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா ஹைட் இஸ் ஈக்குவல்ஸ் டு float of input of enter your height. ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது என்னோட ஹைட் கேட்கும். ஸோ நான் 5.6 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இதுவுமே எனக்கு ஃப்ளோட்கான டேட்டா டைப்பாக மாறிடும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக டைப் ஆஃப் ஹைட்னு கொடுக்குறேன். ஸோ டைப் ஆஃப் ஹைட் கொடுத்தேன்னா பாருங்கள் ஃப்ளோட்னு வந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரிங்காக வாங்குகிற ஒரு டேட்டா டைப் இருக்கிற ஒரு வேல்யூவை நம்ம இப்படி தான் நம்மளுக்கு ஏற்ற டேட்டா டைப் மாதிரி மாற்றிக்கணும். இப்போ நாம் யூசர்கிட்டேருந்து வாங்கின வேல்யூஸ் எல்லாத்தையுமே கரெக்டான வேரியபிளில் அசைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அது கரெக்டான டேட்டா டைப்பில் தான் இருக்கானும் பார்த்துட்டோம். இப்போது அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச மெத்தட் என்ன அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் நேம், அதுக்கப்புறமேட்டு பிரிண்ட் ஆஃப் ஏஜ் and then print of height. ஸோ இதை ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் சேவ் பண்ணியிருந்ததோ அது இதே மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா
எல்லாமே ஒரே லைனில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம எப்படி தருவோம்? நேம் கமா ஏஜ் கமா ஹைட். ஸோ இப்படி நம்ம ரன் பண்ணும்போது எல்லாமே ஒரே லைனில் நம்மளுக்கு அவுட்புட் வரும். இதே அவுட்புட்டே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபார்மேட்டடாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா print டபுள் கோட்ஸ்குள்ளே your name is, ஸோ டபுள் கோலன் அதுக்கப்புறம் கமா நேம், மறுபடியும் print டபுள் கோட்ஸ்குள்ளே your age is, அப்புறம் ஏஜ், print டபுள் கோட்ஸ்குள்ளே your height is, கமா ஹைட். இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபார்மேட்டடான அவுட்புட் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்படியே ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிவிடும். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கமா செப்பரேஷன் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல நாம் நேம்னு கொடுத்துருக்கோம். ஸோ நேம் அப்படின்னா நேம்னுங்கிற வேரியபிள் எடுத்துக்கும். ஸோ நேம்னுங்கிற வேரியபிள் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா சக்தின்னு இருக்குது. ஸோ அந்த சக்தினுங்கிற வேல்யூ தான் இங்கே பிரிண்ட் பண்ணிவிடும். ஸோ அதே மாதிரி மறுபடியும் செகண்ட் லைன் ரீட் பண்ணும். ஸோ யோ ஏஜஸ்னுங்கிறத இங்கே அப்படியே பிரிண்ட் பண்ணிவிடும். மறுபடியும் ஏஜ்னுங்கிற வேரியபிளில் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 26. ஸோ இந்த 26 இங்கே பிரிண்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் லைன். ஸோ யோ ஹைட்ஸ்னுங்கிறத இங்கே பிரிண்ட் பண்ணிவிடும். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஹைட்னுங்கிற வேரியபிள் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 5.6. ஸோ அந்த 5.6 இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிவிடும். ஸோ இதை இந்த மெத்தடில் தான் பிரிண்ட் பண்ணணுமா, வேறு மெத்தட் இல்லையா அப்படின்னா வேறு மெத்தட்ஸும் இருக்குது, நம்ம வேறு மெத்தட்லையும் பிரிண்ட் பண்ணலாம். print f double quotes the name is, அப்புறம் ஒரு ஃப்ளார் ப்ராக்கெட்குள்ள நேம், அதுக்கப்புறம் your ages, மறுபடியும் ஒரு ஃப்ளார் ப்ராக்கெட்குள்ள ஏஜ், your height is, ஒரு ஸோ இதை நான் ரன் பண்ணும்போது ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ எஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது, அதாவது இங்கே எஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன தரணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி செட் ப்ராக்கெட் கொடுத்துக்கணும். ஸோ செட் ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ இதை வந்து வேரியபிளாக அதை வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே என்னென்ன வேரியபிள் இருக்குன்னா நேம்னு ஒரு வேரியபிள், ஏஜ்னு ஒரு வேரியபிள், அதுக்கப்புறம் ஹைட்னு ஒரு வேரியபிள் இருக்குது. மற்றது எல்லாமே நார்மல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ தி நேம் இஸ் நீங்கள் இருக்கு இல்லையா, ஸோ தி நேம் இஸ் நாங்கள் இங்கே பிரிண்ட் பண்ணிவிடும். ஸோ நேம்க்கு பதிலாக நேமில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இங்கே பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் யோ ஏஜஸ், ஸோ யோ ஏஜஸ் இங்கே பிரிண்ட் பண்ணிவிடும். ஏஜில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை இங்கே பிரிண்ட் பண்ணும். அப்புறம் மறுபடியும் யோ ஹைட்டஸ், அப்புறம் ஹைட்டில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மெத்தட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோட் எல்லாமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா டைப்னா என்ன, அப்புறம் அதில் என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு இன்புட் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூசர்கிட்டேருந்து ரன் டைமில் இன்புட் வாங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து இந்த இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா நாம் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டாவோட டைப்பை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறமேட்டு இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் என்ன டேட்டா டைப்பில் கொடுத்தாலும் பை டிஃபால்ட்டாக அது வந்து ஸ்ட்ரிங்கில் தான் அது போய் சேவ் பண்ணும். ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம டைப் கன்வர்ஷன்ஸ் பார்த்தோம். டைப் கன்வர்ஷன்ஸில் 2 கன்வர்ஷன்ஸ் பார்த்தோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுத்த ஒரு டேட்டாவை நம்மளுக்கு வந்து இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தரும். அதுக்கப்புறம் ஃப்ளோட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுத்த ஒரு டேட்டாவை நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளோட் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணி தரும். அப்புறம் எப்படி வேரியபிள்ஸில் இருக்க வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.